எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Made in, sir. உட்காருங்க.
புஷ்பாடா இதுதான் என் ஃப்ரெண்டு. டேய் சொல்லி சொல்லடா யாருடா? ஈஸ்வரு நான் தான் ஹரி உடன்பிறப்பு. இது என் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. டேய் இதுக்காடா கால் பண்ணேன். வைட் ஆஃப் பண்ண ஓகே. சொல்லிடுறமே. அண்ணா காலேஜ் போனியே எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. நீ என்ன எதிர்பார்த்த? இல்லை படத்தில் நான் பார்த்துருக்கேன். அதான் நானும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. சரி ஹாஸ்டல் போயிட்டு கம்னு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு படி. ஃபோன் நோண்டாத, யார்ட்டையும் வம்பு வாங்காத. அண்ணா என்னடா மிஸ் பண்ற போல? என்கிட்டயே வா, போய் சொல்லாத. சரி நான் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, போயிட்டு நான் போய் படிக்கிறேன். முடிஞ்சா லீவ்ல இருப்பேன்ல, அப்போ கால் பண்றேன். நீ ஃபீல் பண்ணாத. காலேஜ் என்ஜாய் பண்ணு, புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க, ஜாலியா இரு. சரிடா, நான் அம்மா கூப்பிடுறாங்க, டியூஷனுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். பாய். சரி போ டியூஷன் போ பாய். எப்படா எக்ஸாம் என்ன? எக்ஸாமில் நான் தூங்கிட்டியாமே. எல்லாத்தையும் சாமி கூப்பிட்டேன். நான் தான் எழுதுனேன். ஆனால் ஒன்றுமே எழுதல சொல்லிட்டேன். இன்னும் 5 மார்க். சரி பார்த்து தூங்கு போ. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பசங்களா, எங்கள் அப்பா கம்பவுண்டர் தான். எனக்கு ஒன்றும் பணக்கார அப்பா இல்லை. சின்ன வயசில் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் என்னோடய கம்பவுண்டர் பையன் என்னை அடையாளப்படுத்தினாங்க. இதோ வீடு வீடாக போய் ஊசி போடுவார், அவரோட பையன் தானே நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தவங்க நிறைய பேர். அன்றைக்கி முடிவு பண்ணேன் என் அடையாளத்தை மாற்றணும்னு. அவங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். என் அப்பா வீடு வீடாக போய் ஊசி போட்டு தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். வெறித்தனமாக படித்தேன் 10ஆவதுலேருந்து. இன்றைக்கி என் பேருக்கு பின்னாடி 3 டிகிரி இருக்குன்னா அது எங்கள் அப்பாவோட கஷ்டம்தான் காரணம். இப்போ என் அப்பா பேர் என்ன தெரியுமா? கணக்கு வாத்தியாரோட அப்பன். இன்றைக்கும் எங்கள் தெருவில் கணக்கு வாத்தியாரோட அப்பன் தான் எல்லோரும் நம்மளை சொல்லுவாங்க. பசங்களா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற வேலை நம்மளை மட்டும் பெருமைப்படுத்தாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பெருமைப்படுத்தும். ஆனந்த் உன்னை கீழே கூப்பிட்றான் போ.
சரி நான் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா உட்காந்து. சும்மா சார் உட்காந்து நான் ஒன்றும் பண்ணல சார். சார் சார் ஒன்றும் பண்ணல சார். சார் 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 ஹலோ சொல்லுப்பா, எங்கே இருக்க? ஆ ஆ சரி வர 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 கீழே டேய் கீழே போய்ட்டு நான் போட்டு பாய். வாங்க சார். யார் சார் நீங்கள்? ஈஸ்வரோட அப்பா வரீங்க? பாருங்க சார். சார் வீட்டுக்கெலாம் மார்க்கெலாம் வருதுங்களா? ஈஸ்வரர் மார்க்கெலாம் காட்டுறாரா? இது பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் பாஸாக எல்லாமே சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகிருக்கு. என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல சார். சார் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு. கண்ணு ரெடிஷாக இருக்குது. இல்லைன்னா என்ன எக்ஸாம் மார்க் எல்லாம் லேட்டாக ஃபெயில் அடிக்கிறது, தலைவலிக்கிறதா எக்ஸாமுக்கு அளவு தெரியாது. அரியர் வச்சிட்டானாக்கா கேம்பஸ் கூட எங்கே செலக்ட் ஆக முடியாது. பார்த்துங்க சார். சார் உங்கள் எதுக்கு கூப்பிட்டு சொல்லணும்னு சொன்னானா சார்? சார் அவன் பண்ணாத சேட்டையே இல்லை. பசங்க எல்லாரையும் கெடுக்கிறான். என்ன பண்ணனே தெரியல. அவனால தான் அந்த கிளாஸையும் கெட்டு போது எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில். ஏ ஈஸ்வரு, ஏய் ஈஸ்வர் எதுக்கு வர சொன்னு சொல்லலையா அவர்கிட்ட? சார் ஒரு கிளாஸில் பாட்டு பாடிட்டு பெஞ்சு மேலே நின்று ஆட்டம் போட்டுருக்கான் சார். அப்புறம் ஐடி கார்டு கூட பிடிங்கி வச்சுருக்கேன். அடங்கவே மாறான் சார். படிப்பும் இல்லை, இதுவும் இல்லை. என்ன சார் பண்ணுறீங்கட்டா? ஏய் இதுக்கப்புறம் என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன் சார்? இவங்க இதே மாதிரி இருந்தாக்கா டிசி வாங்கி கொடுத்துருவோம் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா தெரியுமா? ஏண்டா பேரண்ட்ஸோட கஷ்டத்தையே புரிய மாட்டேங்குதுங்களா? இதான் லாஸ்ட் சான்ஸ் சார். இதுக்கப்புறம் இல்லைனா டிசி வாங்கி கொடுத்துருவோம் சார். உன் லைஃப்பில் என்னென்ன பண்ண போகிற சொல்லு. ஏதாவது எய்ம் இருக்கா சார்? இதான் லாஸ்ட் சான்ஸ் சார். இதுக்கு மேலே அவன் அடங்கலைன்னா டிசி வாங்கி கொடுத்துருவோம் சார். ஹலோ புஷ்பா பேசுகிறேன்டா. புஷ்பாடா கட்ட கத்துற வேண்டா. டேய் நானே செம்ம காண்டாக்கேன். அப்பா வீட்டுக்கு வந்தாரா இல்லையா கேட்ட கேள்விக்கு மட்டும் போய் சொல்லு. புஷ்பாடா இதான்டா என் பிராண்டு. சிவை
சொல்லிடுறோமே. ஏய் அண்ணா என்னடா பண்ற? ஆமாடா ஈஸ்வர், என்னடா பண்ற? ம் என்னடா நான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, சோகமா இருக்கியா? சொல்லு நான் என்னாச்சு? நீ திருந்தவே மாட்டியா? நீ ஸ்கூல்லையும் இதே தான் பண்ண. உன்னால் அப்பாவுக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாங்க. காலேஜ்லேயும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ திருந்தவே மாட்ட. சரி பாய், நான் டியூஷன் போயிட்டு வந்து கால் பண்ணுறேன். பாய். ஆச்சு அது வந்து ஒரே வெறுப்பாக என்னாச்சு? காலைல நான் டீ குடிப்பேன். டீ குடிச்சு போயிட்டு அங்கே உட்காந்தேன் உள்ள லேபில் வந்து சும்மா விளையாடிட்டு இருந்தேன். எஃப்எஸ் பிடிச்சாரு, அவ்வளோதான். திட்டு இருந்தா கூட சரி திட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போனாப்பா. நீ என்ன ஆச்சுன்னு தெரியல. தியானது நம்ம காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களாம். அப்போயே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். சொல்கிறதே இல்லை, போகிறது தான். வா போகலாம்.